மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 85, 95, 2005, 2015 ஆத்தங்கரை ஓரம் இருக்கிற குடியிருப்புல இருக்கிறவன் நான். ஒவ்வொரு தடவையும் 15,000 10,000 தண்ணி திறக்கும் போது எங்க குடியிருப்புலாம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிறோம். இப்போ அங்கதான் இருக்கிற சிட்கோ குடியிருப்புல அவர் வந்து பார்க்கட்டும், 10-15,000 வந்தாவே அந்த இரு பருங்கில் இருக்கிற குடிசை பகுதிகள் மொத்தமா பாதிக்கும். 1 லட்சம் கன அடி தண்ணி அந்த அடையாறு ஆத்துல போகின்றார். ஒன்னில் அவர் ஏற்கனவே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் பொறுப்பு வகித்த அமைச்சர். நீங்க ஒரு பொறியாளர்களை ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டி பொறியாளர்களை கூட்டு போய் நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி 20,000 கன அடி திறந்தாவே அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற 7-8 தொகுதிகள் பாதிக்கும். 1 லட்சம் கன அடியும் அதுக்குள்ள போகும், கொள்ளளவு கொள்ளும் அப்படின்றாரு. இதை விட ஒரு அதாவது இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொன்னும் கூட 1 லட்சம் கன அடி தண்ணி ஒரே நேரத்தில் அந்த ஆத்துல போகுங்கிற சவாலை நீங்க ஏத்துக்க தயார்னா நாளைக்கா எல்லா துறை நிபுணர்களையும் அங்க கூட்டு போய் வந்து நானும் கூட வர வாங்க நிரூபிச்சு காட்டுங்க. பார்லிமெண்ட்லயே மத்திய அமைச்சர் சொன்னார், இது மனித தவறின் காரணமாக நடைபெற்ற மேன்மேட் மிஸ்டேக்ங்கிறத தெளிவா சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இப்போ இது சம்பரப்பாக்கத்தை பத்தி பேசுறதுங்கிறது சரியா இருக்கான்னு தெரியல.